Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாட்டிலும் கிளாஸ் பெயிண்டும் வச்சு தான் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பாட்டில் லாம்ப் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பாட்டில் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் பெயிண்ட் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம அவுட்லைன் இருக்கு பாத்தீங்களா Black கலர் அவுட்லைன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா மார்க்கர் அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அவுட்லைன் கொஞ்சம் வீணா போயிடுச்சு. அதாவது எல்லா இடத்துலயும் உடைஞ்சிடுச்சு. உடைஞ்சு எல்லா இடத்துலயும் வெளியில வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அதெல்லாம் காஞ்சு இருக்கிறதுனால இப்போ ஒழுங்கா வந்துருச்சு. ஓரளவுக்கு ஒழுங்கா வந்துச்சு அப்படி சொல்லலாம். இப்போ அதுல நம்ம ஹார்ட் வரைஞ்சிக்க போறோம். இப்போ நம்ம வேலண்டைன்ஸ் டேக்காக செய்யிறதுனால நம்ம ஃபுல்லா ஹார்ட் தான் வரைய போறோம். வேற எதுமே வரைய போறது கிடையாது. சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படினு எல்லா இடத்துலயும் ஹார்ட் வரைஞ்சிக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் செய்யறோம். எப்பவுமே நம்ம கஷ்டமாலாம் கிராஃப்ட் செய்ய மாட்டோம். ரொம்ப சிம்பிளா எல்லாராலையும் செய்யற மாதிரி ரொம்ப ஈஸியா தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி நம்ம ஹார்ட் எல்லா இடத்துலயும் வரைஞ்சு எடுத்துறலாம். எனக்குமே பாத்தீங்கன்னா ஹார்ட் வரைய தெரியாது. அதுவும் இந்த அவுட்லைன்ல பாத்தீங்கன்னா சுத்தமா வரைய தெரியல. நானே இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு கோடு போட்டு தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஹார்ட் வரைஞ்சிரலாம். வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலரா இருக்கிற அந்த கிளாஸ் பெயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த கிளாஸ் பெயிண்ட் தான் அடிக்க போறோம். இப்போ ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஹார்ட் வரைஞ்சி கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா காஞ்சதுனால கையில ஒட்டாது. கையில ஒட்டாம இருக்கிறதுனால நம்ம ஈஸியா பெயிண்ட் பண்ணிரலாம். இப்போ நம்ம ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் நல்லா ஷேக் பண்ணிட்டு நம்ம அடிச்சிரலாம். அதாவது எல்லா இடத்துலயும் பக்கத்துல அடிக்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி கொஞ்சம் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கலரா அடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் அடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ போட்ட உடனே பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே ஒரு டிஸ்லைக் வந்துருது. அது எந்த நல்ல உள்ளன்னு தெரியல. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு செஞ்சு போடுறேன். எதுக்காக டிஸ்லைக் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க லைக் கூட போட தேவல. ஆனா டிஸ்லைக் மட்டும் போடாம இருங்க ப்ளீஸ். எனக்கு அது கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். அதுவும் பாத்தீங்கன்னா போட்ட அடுத்த நிமிஷமே ஒரு டிஸ்லைக் வந்துருது. லைக் வருதோ இல்லையோ டிஸ்லைக் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதான் கஷ்டமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா கலர்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம எல்லா கலரையும் டபுள் கோட்டிங் கொடுத்து ஃபுல்லா அடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்து அடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அது காய வச்சு இன்னொரு கோட்டிங் மேலே கொடுத்தாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நல்லா டார்க்கா காஞ்சிருக்கும். அதுக்காக தான். இப்போ பாத்தீங்கன்னா லைட் பாட்டில்ல போற லைட் இருக்கும் பாத்தீங்களா அந்த லைட் அதுக்குள்ள போட போறோம். அப்பதான் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். லைட்டோட ஹார்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா அப்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காக தான் லைட் போடுறேன். உங்களுக்கு லைட் போட பிடிக்கல நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். லைட்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காக தான் நான் லைட் போடுறேன். இதுவரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா லைட் போட்டாச்சு. லைட் ஆன் பண்ணியாச்சு. ரொம்ப பார்க்கவே லைட்டோட வெளிச்சத்துல அழகா இருக்கு அந்த ஹார்ட். நம்ம என்னதான் ஹார்ட்டை கேவலப்படுத்தி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருந்தாலும் அந்த லைட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம லைட் செட் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம நைட்ல தான் செய்யணும். அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அந்த கிளாஸ் பெயிண்டோட கலர்லாம் நல்லா தெரியுது. நம்ம பல்போடைய அந்த வெளிச்சமும் நல்லா தெரியுது. இது நம்ம பெட்ரூம்ல ஒரு லாம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோ செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்க அந்த போட்டோ எனக்கு என்னுடைய மெயில் ஐடிக்கு போஸ்ட் பண்ணுங்க. நான் என்னுடைய வீடியோல உங்களுடைய போட்டோ போடுறேன். அவ்வளவுதான் फ्रेंड्स. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். Bye friends.